திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பகுதி 5. பசி வயிற்றை கிள்ளுகிறது. அதனால்தான் தூக்கம் பிடிக்கவில்லை. நல்ல காஞ்சி நகரம். நெடுந்தூரம் யாத்திரை செய்து வந்த அகதிகளை ராப்பட்டினி போட்டுக் கொள்ளுகின்ற இந்த நகரத்தை பற்றி என்ன சொல்லுவது? காஞ்சி நகரை அணுகிய போது அந்த திகம்பர ஜைன முனிவர் எதிர்பட்டார் அல்லவா? அந்த ராப்பட்டினிக்காரரின் முக தரிசனத்தால் அதன் பலன்தான் இன்று இரவு எனக்கு அன்னம் அபாவமாக போய்விட்டது போலும். மேற் சொன்னவாறு பரஞ்சோதி சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் அந்த அறையில் உண்டான ஒரு மாறுதல் அவன் கவனத்தை சட்டென்று கவர்ந்தது. சற்று முன்வரையில் இருள் சூழ்ந்திருந்த அறையில் இப்பொழுது கொஞ்சம் வெளிச்சம் காணப்பட்டது. இந்த மாறுதலுக்கு என்ன காரணம் என்று அதிசயித்து மேலே பார்த்தான். கூரையில் இருந்த சிறு துவாரத்தின் வழியாக சந்திர கிரகணம் உள்ளே புகுந்து வந்ததுதான் என்று தெரிந்தது. இத்தனை நேரம் இல்லாமல் இப்பொழுது திடீரென்று மேற்படி துவாரம் எங்கே இருந்திருக்க வேண்டும்? அது முன்பிருந்தே இருந்திருக்க வேண்டும். ஆனால் துவாரத்திற்கு நேராக இப்போதுதான் சந்திரன் வந்திருக்கின்றது என்று தனக்குத்தானே சந்தேக நிவர்த்தி செய்து கொண்டான். ஆம், பூர்ணச்சந்திரனுடைய மோகன நிலவானது வெளி உலகத்தையெல்லாம் அப்பொழுது சொப்பன சௌந்தரிய லோகமாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தை தனக்கு எடுத்துச் சொல்லி தன்னுடைய வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்வதற்காகவே மேற்கூரை துவாரத்தின் வழியாக அந்த சந்திர கிரணம் உள்ளே புகுந்து வருகிறது போலும். ஆகா, இது என்ன? உள்ளே வரும் நிலவு வெளிச்சம் இவ்வளவு அதிகமாகிவிட்டதே. துவாரம் ஒருவேளை பெரிதாகி இருக்கிறதோ? முதலில் பார்த்தபோது கூட ஒரு கை கூட நுழைய முடியாதபடி சிறு துவாரமாய் இருந்தது. இப்போது ஆள் நுழையக்கூடிய அளவு பெரிதாகிவிட்டதே. இது என்ன இந்திரஜாலமா அல்லது மகேந்திர ஜாலமா? மகேந்திர சக்கரவர்த்தி காஞ்சி மாநகரம் மாயாஜாலங்கள் நகரமாய் இருக்கின்றதே. ஐயோ, இது என்ன பயங்கரம்! பரஞ்சோதியின் மூச்சு ஒரு நிமிடம் நின்று வந்தது. மேற்கூரை துவாரத்தின் வழியாக நெளிந்து கீழே வந்தது ஒரு நீளமான பாம்பு. இல்லை, பாம்பு இல்லை, அது வெறும் கயிறுதான். சி, இன்று மத்தியானம் அந்த புத்தபிஷு செத்த பாம்புடன் வந்து தன்னை திடுக்கிடச் செய்தாலும் செய்தார். கயிற்றை பார்த்தால் கூட பாம்பு மாதிரி தோன்றுகின்றது. மேற்கூரை துவாரத்தின் மர்மம் இப்பொழுது புலப்பட்டு விட்டது. யாரோ வேண்டுமென்றுதான் கூரையில் துவாரம் செய்திருக்கிறார்கள். அதன் வழியாக கயிற்றை உள்ளே இறக்கி விடுகிறார்கள். எதற்காக? வேறு எதற்காக இருக்கும்? தன்னை தப்பு வைப்பதற்காகத்தான். ஆனால் முன்பின் தெரியாத இந்த பெரிய நகரில் தன்னிடம் அவ்வளவு சிரத்தை கொண்டிருப்பவர் யார்? தான் அந்த சிறைச்சாலை அறையில் இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? இதற்குள்ளாக கயிற்றின் முனை கீழே அவன் கைக்கு எட்டும் தூரத்திற்கு வந்துவிட்டது. இன்னும் கீழே வந்து தரையையும் தொட்டுவிட்டது. பிறகு அந்த கயிறு இப்படியும் அப்படியும் அசையத் தொடங்கியது. மேலிருந்து கயிற்றை விட்டவர்கள் அதை குலுக்குகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. எதற்காக? தன்னை அந்த கயிற்றின் வழியாக மேலே வரும்படி சமிக்கை செய்கின்றார்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும். அதிசயமான முறையில் வந்த அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று பரஞ்சோதி ஒரு நிமிடம் யோசனை செய்தான். ஆனால் வேறு எந்த தொல்லைகள் விளையுமோ என்பதாக ஒரு பக்கம் அவனுக்கு யோசனையாயும் இருந்தது. இவ்வளவு சிரத்தை எடுத்து தன்னை காப்பாற்ற விரும்புகிறவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள ஒரு பக்கம் அவனுக்கு பேராவல் உண்டாயிற்று. அதோடு இன்னொரு முக்கிய காரணமும் சேர்ந்து கொண்டது. அது அவனை வயிற்றை கிள்ளிக்கொண்டிருந்த பசிதான். பரஞ்சோதி கயிற்றை அழுத்தமாக பிடித்து இழுத்தான். மேலே அது இறுக கட்டி இருக்கிறது என்று தெரிந்தது. தன்னுடைய பாரத்தை அது நன்றாக தாங்கும் என்றும் நிச்சயமாயிற்று. உடனே கயிற்றின் வழியாக அவன் மேலே ஏறத் தொடங்கினான். நிலாமுற்றம். ஆயனரிடமும் சிவகாமியிடமும் விடைபெற்று கொண்ட பிறகு மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் குதிரைகளை திருப்பி அதிவேகமாக வீட்டுக்கொண்டு போய் அரண்மனை அடைந்தனர். அவர்களை கண்டதும் அரண்மனை வாயிலில் காவல் புரிந்து கொண்டிருந்த வீரர்கள் வாழ்க வாழ்க, சக்கரவர்த்தி பெருமாள் வாழ்க, மாமல்ல மகாவீரர் வாழ்க என்று கோஷித்து கொண்டு அவர்களுக்கு வணங்கி வழிவிட்டு நின்றனர். காவலர்களுடைய வாழ்த்தொலியுடன் அங்கே வரிசையாக நின்ற குதிரைகளின் கனைப்பொலியும் சேர்ந்து கொண்டது. அரண்மனை முன்வாசலை தாண்டி அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்து விசாலமான நிலாமுற்றத்தில் வீரர்கள் பலர் அணிவகுத்து நிற்பது தெரிந்தது. சக்கரவர்த்தியையும் குமார பல்லவரையும் கண்டதும் அவர்கள் ஜெயகோஷம் செய்தனர். எல்லோருக்கும் முன்னால் நின்ற ஒருவர் மட்டும் தனியே பிரிந்து முன்னால் வந்து பணிவுடன் நிற்க சக்கரவர்த்தி அவரை பார்த்து, சேனாதிபதி, தூதர்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லியாகிவிட்டதா? புறப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்களா என்று கேட்டார். ஆம் பிரபு, எல்லோருக்கும் சொல்லியாகிவிட்டது. அவரவர்களுக்கும் என்னென்ன திக்குக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்து விட்டேன். எல்லோரும் கிளம்ப ஆயத்தமாக தங்களுடைய கட்டளைக்காகத்தான் காத்திருக்கிறார்கள், சேனாதிபதி கூறினார். சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை பார்த்து, குழந்தாய், உன் தாயார் கவலையுடன் இருப்பாள். அவளிடம் சென்று விஷயம் என்னதென்று தெரியப்படுத்து.
இருவரும் போஜனத்தை முடித்துக்கொண்டு மேல் மாடத்துக்கு செல்லுங்கள். இந்த தூதர்களை அனுப்பிவிட்டு நானும் அங்கு வந்து சேர்கிறேன் என்றார். வெகு காலம் சமணராய் இருந்த காரணத்தால் சக்கரவர்த்தி இரவில் போஜனம் செய்வதில்லை. சைவரான பிறகு இரவில் உணவருந்தும் வழக்கத்தை மேற்கொள்ளவில்லை. ஆகட்டும் அப்பா, இதோ போகின்றேன். ஆனால் எல்லா படைகளும் வந்து சேரும் வரையில் காத்திருக்க வேண்டுமா? ஆயத்தமாயிருக்கும் படைகளை உடனே போருக்கு புறப்பட அனுப்பலாம் அல்லவா? சக்கரவர்த்தி புன்னகையுடன், அதை பற்றி யோசிக்கலாம் குழந்தாய். நீ இப்பொழுது தாயாரை போய் பார்த்து வா என்றார். மாமல்லர் போன பிறகு மகேந்திரர் சேனாதிபதியை பார்த்து, கலிப்பகேரே, தூதுவர்களிடம் சொல்லி அனுப்ப வேண்டிய செய்தி இதுதான். தொண்டை மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் உள்ள ஒவ்வொரு கோட்டத்திலும் 1000 வீரர் அடங்கிய படைகளை திரட்டி ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டியது. மறுபடியும் செய்தி அனுப்பியவுடன் படை புறப்பட சித்தமாயிருக்க வேண்டும். நான் சொல்வது தெரிகிறதா என்றார். தெரிகிறது பிரபு. கோட்டையை பத்திரப்படுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்தாகிவிட்டதல்லவா? துறவரைத்தாரை தவிர வேறு யாரையும் விசாரிக்காமல் கோட்டைக்குள் விடுவதில்லை என்று கட்டளையிட்டிருக்கின்றேன். வெளியே போகின்றவர்களையும் கவனிக்கச் சொல்லி இருக்கிறேன். நகருக்கு உள்ளேயும் யார் பேரிலாவது சந்தேகத்துக்கு இடமிருந்தால் சிறைப்படுத்தி காவலில் வைக்க சொல்லி இருக்கிறேன். கோட்டை சுவரெல்லாம் பழுது பார்த்திருக்கிறதா சேனாதிபதி? பல்லவ சாம்ராஜ்யம் நிலைத்து நிற்பதற்கு இந்த காஞ்சி கோட்டையின் பாதுகாப்பையே பொறுத்திருக்கலாம். பல்லவ சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கு காவிரி முதல் கிருஷ்ணா நதி வரையில் லட்சோபலட்சம் வீரர்கள் காத்திருக்கிறார் பிரபு. உண்மைதான். ஆனால் அவர்கள் வெறும் கையினால் சண்டை போட முடியாதல்லவா? அந்த லட்சோபலட்சம் வீரர்களுக்கு வேண்டிய வேல்களும் வாள்களும் எங்கே என்றார் சக்கரவர்த்தி. சேனாதிபதி கலிப்பகையார் மௌனம் சாதித்தார். கீழே சோழ நாட்டில் வாழும் வேலும் நன்றாக செய்வார்கள் போலிருக்கிறது. யானை மேல் எறியப்பட்ட வேலை நீ பார்த்தீரா? இல்லை பிரபு. மாமல்லனிடம் அது இருக்கிறது. மாமாத்திரர் என்று எழுதியிருக்கிறது. மாமாத்திரர் என்ற பட்டம் கீழே சோழ நாட்டிற்கு உரியதுதானே? ஆம் பல்லவேந்திரா. அந்த வேலை எறிந்தவன் கீழே சோழ நாட்டாய்த்தான் இருக்க வேண்டும். அந்த மாதிரி வேல் எறியக்கூடிய வீரர்கள் 1000 பேர் இருந்தால் கூட இந்த கோட்டை கவலை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. பல்லவ சைனியத்தில் எத்தனையோ 1000 வீரர்கள் இருக்கிறார்கள் பிரபு. அந்த வேலை எறிந்தவன் 10,000ல் ஒரு வீரன். அவனை அவசியம் கண்டுபிடிக்க வேண்டும். சேனாதிபதி மௌனமாய் இருந்தார். இன்னும் ஒரு விஷயம், காவித்துணி அணிந்தவர்களை பற்றிய கட்டளையை மாற்றிவிட வேண்டும். ஆயனரையும் அவர் மகளையும் பார்த்துவிட்டு நாங்கள் திரும்பி வரும் பொழுது ஒரு சந்தின் முனையில் ஒரு புத்த பிக்ஷு நிற்பதை பார்த்தேன். சட்டென்று அவர் நிழலில் மறைந்து கொண்டார். கட்டளை என்ன பிரபு? ராஜவிகாரத்தின் மேல் கவனம் வைத்து புதிதாக வந்திருக்கும் புத்த பிக்ஷு யாரென்று பார்க்க வேண்டும். உடனே ஏற்பாடு செய்கின்றேன். பிறகு சேனாதிபதி கலிப்பகையார் ஒவ்வொரு தூதராக அழைத்து இவர் இன்னின்ன கோட்டத்துக்கு போகின்றார் என்று சக்கரவர்த்தியிடம் தெரியப்படுத்துகிறார். தூதர்கள் தனித்தனியே சக்கரவர்த்திக்கு வணங்கி விடைபெற்று கொண்டு தத்தம் குதிரை மீது ஏறி விரைந்து சென்றனர். புவனமகாதேவி. மாமல்லர் தந்தையின் சொற்படி அரண்மனை நிலா முற்றத்தை கடந்து சென்று உள்வாசலை நெருங்கியதும் குதிரையின் மீதிருந்து இறங்கினார். அங்கே சித்தமாக காத்திருந்த பணியாட்கள் குதிரையை பிடித்து கொண்டு அப்பால் சென்றனர். பிறகு மாமல்லர் விசாலமான அந்த அழகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தீபம் ஏந்துவோர் தம்மை பின்தொடர்ந்து வந்து திணறும்படியாக அவ்வளவு வேகமாக நடந்தார். புதிதாக அந்த அரண்மனைக்குள் பிரவேசிக்கின்றவர்கள் அங்கே குறுக்கும் நெடுக்குமாக சென்ற நடைபாதைகளின் வழியை கண்டுபிடித்து செல்வது அசாத்தியம். நரசிம்மர் அந்த பாதையின் வழியாக வளைந்து வளைந்து சென்ற அரண்மனை அந்தப்புறத்தை அடைந்தார். அங்கே சிற்ப வேலைப்பாடுகளில் சிறப்படைந்த ஒரு வாசலை அவர் அணுகியதும், குழந்தாய் வந்தாயா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து அரசியான புவனமாதேவி அந்தப்புற வாயிற்படியில் வந்து நின்றார். அவருடைய கம்பீரமான தோற்றம், முதிர்ந்த சௌந்தரிய வதனமும் திரிபுவன சக்கரவர்த்தினி என்று பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிரதைகள் அவள் கொண்டாடுவது முற்றிலும் பொருத்தம் என்றே தெரியப்படுத்தின. பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்தரசியான புவனமாதேவி அம்மா என்ற குரலுடன் அருகில் வந்த குமாரரை இரு கைகளிலும் அணைத்து கொண்டு, குழந்தாய் இன்றைக்கு என்று ஏதோ சொல்லத் தொடங்குவதற்குள் மாமல்லர், அம்மா உங்களை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஒரு வரம் தேர வேண்டும் என்றார். புவனமாதேவியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. வரமா? நல்லது, கேள், தருகிறேன். அதற்கு பிரதியாக நானும் ஒரு வரம் கேட்பேன், அதை நீ தர வேண்டும், அன்பு கனிந்த குரலில் அவர் கூறினார்.
என்னை தொட்டிலில் கிடக்கும் குழந்தையாகவே என்னை நடத்துகிறீர்களே. உங்கள் 2 பேருக்கும் இடையில் நான் அகப்பட்டு கொண்டு அதற்கென்ன செய்வது? பெற்றோர்களுக்கு மகன் எப்பொழுதும் குழந்தைதான் என்ற குரலை கேட்டு தாயும் மகனும் திரும்பி பார்த்தார்கள். அவர்களுக்கு தெரியாமல் மகேந்திர சக்கரவர்த்தி பின்னால் வந்து நிற்பதைக் கண்டு இருவரும் பயபக்தியுடன் எழுந்து நின்றனர். மகேந்திரர் பளிங்கு மேடையில் அமர்ந்ததும் பூனமாதேவியும் மாமல்லரும் உட்கார்ந்தனர். தேவி, குழந்தை ஏதாவது சொன்னானா? சக்கரவர்த்தி கேட்டார். இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை. என் பேரிலும் உங்கள் பேரிலும் குறைதான் சொல்லிக்கொண்டே இருந்தான். குறை சொல்லாமல் வேறு என்ன செய்யட்டும் அப்பா? பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்த செய்தி கிடைத்த பிறகும் நாம் வெறுமனே கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதா? சேனாதிபதி கலிப்பகையார் சேனை திரட்டுவதற்குள் கலியுகமே முடிந்துவிடும் போல் இருக்கிறதே. இத்தனை நேரம் நமது சைனியம் போருக்கு கிளம்பி இருக்க வேண்டாமா? கொதித்தார் மாமல்லர். பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்தார்களா? இது என்ன? பூனமாதேவி வியப்பும் அவநம்பிக்கையும் தொடித்த குரலில் கேட்டார். ஆம் தேவி, அற்ப சொற்பமாக பிரவேசிக்கவில்லை. பெரும் படைகளுடனேயே திடீரென்று பிரவேசித்திருக்கின்றனர். பல்லவேந்திரா, மந்திர ஆலோசனை சபையில் நான் மட்டும் வாயை திறக்காமல் இருக்க வேண்டும் என்று ஏன் கட்டளையிட்டிருக்கிறீர்கள்? எல்லோரும் ஏதோ பேசிக்கொண்டு என் மனக்கொதிப்பை மிகவும் என்று அடக்கிக் கொண்டிருந்தேன் நான். மாமல்லரின் பேச்சை மறுத்து சக்கரவர்த்தி தமது பட்ட மகிழ்ச்சியை பார்த்து சொன்னார். தேவி, நரசிம்மன் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கின்றான். வந்திருக்கும் யுத்தம் எப்பேற்பட்டது என்பதை அவன் அறியவில்லை. 2 பேரும் கேளுங்கள். பாதாமி மன்னன் புலிகேசி பெரும் படைகளுடன் துங்கபத்ரா நதியை கடந்து நமது ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறான். அவனுடைய சைனியத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்களாம். ஆயிரக்கணக்கில் யானைகள் இருக்கின்றனவாம். பெரிய காளைகள் பூட்டிய நூற்றுக்கணக்கான வண்டிகள் தொடர்ந்து வருகின்றனவாம். 10,000கணக்கான குதிரை வீரர்கள் வருகின்றார்களாம். வெகு காலமாகவே புலிகேசி இந்த யுத்த ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கின்றான். நமது ஒற்றர்கள் எப்படியோ ஏமாந்து போயிருக்கின்றனர். நமது எல்லை காவல் படையை புலிகேசியின் ராட்சத சைன்யம் வெகு சீக்கிரத்தில் முறியடித்துவிட்டு அதிவேகமாக முன்னேறி வருகிறதாம். அந்த சைனியத்தை தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டிய படைபலம் தற்பொழுது நம்மிடம் இல்லை. ஆங்காங்குள்ள நம் படைகள் பின்வாங்கி வந்து கொண்டிருக்கின்றன. பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கும் அபாயம் மிகவும் பெரியது. ஆனால் நெற்றிக்கண்ணை திறந்து திரிபுரத்தை எரித்த விநாகபாணியின் அருளால் முடிவில் நமக்குத்தான் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதை பற்றி நாம் சந்தேகம் கொள்ள வேண்டியதில்லை. தந்தை பேசி முடிக்கும் வரையில் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த நரசிம்மர், அப்பா, பல்லவ சைன்யம் பின்வாங்கி வருகிறதா? இதென்ன அவமானம்! இப்பொழுது எனக்கு அனுமதி கொடுங்கள். நம்மிடம் தற்சமயம் ஆயத்தமாயிருக்கும் படைகளை அழைத்து கொண்டு நான் புறப்படுகின்றேன் என்றார். பொறு நரசிம்மா, பல்லவ சைனியத்தை நீ நடத்தி செல்லும்படியான காலம் வரும். அதுவரையில் பொறுமையுடன் நான் சொல்வதை கேட்டு நட. இன்று இரவு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. என்னுடன் வருகிறாயா? கேட்க வேண்டுமா? வருகிறேனப்பா. தேவி, நரசிம்மனை இன்று முதல் நான் குழந்தையாக நடத்தப் போவதில்லை. சகாவாகவே நடத்தப் போகின்றேன். மந்திர ஆலோசனைகளில் கலந்து கொள்ளும் உரிமையும் இன்று முதல் அவனுக்கு அளிக்கின்றேன். நீயும் இனிமேல் அவனை குழந்தை என்று அழைக்க வேண்டாம் என்றார் சக்கரவர்த்தி. புவனமாதேவி படுப்பதற்கு போகச் சொல்லிவிட்டு தந்தையும் மகனும் அரண்மனையிலிருந்து வெளியேறிச் சென்றனர். விடுதலை. கயிற்றின் வழியாக மேலே ஏறிய பரஞ்சோதி கூரையை அணுகிய பொழுது 2 இரும்பு கரங்கள் தன் புயங்களை பிடித்து மேலே தூக்கி விடுவதை உணர்ந்த மறுகணமே தான் மேற்கூரையில் நிற்பதையும் தனக்கு எதிரில் பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக உதட்டில் விரலை வைத்து கொண்டு புத்த பிட்சு இருப்பதையும் பார்த்தான். அவருக்கு பின்னால் இன்னொரு இனம் புரியா சந்நியாசியும் நிற்பது தெரிந்தது. பெரிய பிக்ஷு ஜாடை காட்டியவுடன் இளம்பூத்தன் கயிற்றை மேலே இழுத்து சுருட்டி ஒரு காவி துணிக்குள் அதை வைத்து கட்டினான். பரஞ்சோதி கூரையின் மேல் நின்ற வண்ணம் சுற்றுமுற்றும் பார்த்தபொழுது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காஞ்சி நகரத்து மாட மாளிகையில் உப்பரிகைகளில் வெண்ணிலாவில் தாவள்யமாய் பிரகாசித்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். இதற்கு பெரிய பிஷுவான சிறைச்சாலை கூரையின் துவாரத்தை ஓடுகளை பரப்பி மீண்டும் அடைத்துவிட்டு பரஞ்சோதியை ஒரு விரலால் தொட்டு தம் பின்னால் வரும்படி சமிக்கை செய்தார். அவரை பின்தொடர்ந்து பரஞ்சோதியும் இளம் பிஷுவும் ஓட்டுக்கூரைகளின் மேலும் நீலா மாடங்களின் மண்டபங்களின் மேலேயும் ஓசைப்படாமல் மெதுவாக நடந்து சென்றனர். வீதியில் ஏதாவது சந்தடி கேட்டால் பிக்ஷு உடனே தன் பின்னால் வருவோருக்கு ஜாடை காட்டிவிட்டு உட்கார்ந்து கொள்வார். சந்தடி நீங்கிய பிறகு எழுந்து நடப்பார். இந்த விதம் 7-8 கட்டிடங்கள் மேற்கூரை வழியாக கடந்த பிறகு ஒரு வீட்டின் முகப்பில் வீதியில் ஒரு ஓரத்தில் பன்னீர் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த இடத்திற்கு வந்தனர்.
பன்னீர் மரங்களின் அடர்ந்த பசிய இலைகளுக்கு இடையிடையே கொத்து கொத்தாக பூத்திருந்த பன்னீர் மலர்கள் வெண்ணிலவில் வெள்ளி மலர்களாக பிரகாசித்தன. அந்த மலர்களின் சுகந்த பரிமளத்தை இளம் தென்றல் நாலா பக்கமும் பரப்பிக் கொண்டிருந்தது. புத்த பிக்ஷு வீதியை இருபுறமும் நன்றாக பார்த்துவிட்டு அந்த பன்னீர் மரங்களில் ஒன்றை பிடித்து கொண்டு கீழே இறங்கினார். பரஞ்சோதியும் இளம் பிக்ஷுவும் அந்த விதமே இறங்கினர். சிறிது தூரம் நடந்து கோயிலைப் போல் அமைந்த ஒரு அழகிய கட்டிடத்தின் வாயிலை அடைந்தார்கள். அந்த கட்டிடம்தான் காஞ்சி நகருக்கு உள்ளிருந்த புத்த விகாரங்களுக்குள் மிகப்பெரியது. ராஜவிகாரம் என்று பெயர் பெற்றது. கருணாமூர்த்தியான புத்த பகவானின் திருப்பற்களில் ஒன்று அந்த கோயிலின் கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. பல்லவ மன்னர்கள் அவ்வப்போது ஒவ்வொரு மதத்தில் பற்றுடையவர்களாயிருந்தாலும் எல்லா மதங்களையும் சமநோக்குடன் பார்த்து அந்தந்த மத ஸ்தாபனங்களுக்கு மானியம் கொடுப்பது வழக்கம். அந்த விதம் இராஜாங்க மானியத்தை பெற்றதுதான் இந்த ராஜவிகாரம். அன்றியும் காஞ்சியில் சில பெரும் செல்வந்தர்கள் பௌத்த சமயிகளாக இருந்தனர். அவர்களில் ஒருவர் தனதாசன் என்னும் வியாபாரி. அவர் தன்னுடைய ஏகபுத்திரன் வியாதியாய் கிடந்த பொழுது பிள்ளை பிழைத்தால் ராஜவிகாரத்தை புதுப்பித்து தருவேன் என்று வேண்டுதல் செய்து கொண்டான். பிள்ளை பிழைக்கவே ஏராளமான பொருள் செலவு செய்து விகாரத்தை புதுப்பித்தான். தாவள்யமான முத்து சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்த ராஜவிகாரம் வெண்ணிலாவில் அழகிய வடிவமாக விளங்கிற்று. அதை பார்த்ததும் பரஞ்சோதி, ஆஹா, என்ன அழகான கோவில் என்று கூவினான். புத்த பிக்ஷு சட்டென்று நின்று அவனுடைய வாயை பொத்தினார். அந்த சமயம் அவர்கள் பன்னீர் மரங்களின் நிழலை தாண்டி ராஜவிகாரத்துக்கு எதிரில் திறந்த வெளியில் வந்திருந்தனர். அந்த சமயத்தில் ராஜவிகாரத்துக்கு எதிர்வரிசையிலிருந்து கட்டிடங்களின் இருண்ட நிழலிலிருந்து 2 வெண்புறவிகள் வெளிப்பட்டு வந்தன. அவற்றின் மீது 2 வீரர்கள் காணப்பட்டனர். ஒருவர் நடுப்பிராயத்தினர், இன்னொருவர் வாலிபர். இருவரும் பெரிய முண்டாசு கட்டி இருந்தனர். 2 குதிரைகளும் ராஜவிகாரத்தை நெருங்கி வந்தவுடன் வீரர்களில் பெரியவன் புத்தம் சரணம் கச்சாமி என்றான். இளம் பிக்ஷு தர்மம் சரணம் கச்சாமி என்றார். அடிகளே, இரவு 2ஆம் ஜாமத்துக்கு மேல் யாரும் வெளியில் கிளம்பக்கூடாது என்று தெரியுமா என்றான் முதிய வீரன். தெரியும், ஆனால் சந்நியாசிக்கும் அந்த கட்டளை உண்டு என்பது தெரியாதே என்றார் பிக்ஷு. இந்த அர்த்தராத்திரியில் எங்கே கிளம்பினீர்களோ? இந்த பிள்ளை என் சிஷ்யன், காஞ்சிக்கு புதியவன், காணாமல் போய்விட்டான். அவனை தேடி பிடித்து அழைத்து வந்தேன். இந்த வாலிபனுக்கு எந்த ஊரோ? சோழ நாட்டின் திருச்செங்காட்டாங்குடி. இன்றைக்குத்தான் இவரும் வந்திருக்கிறார்களுக்கும். ஆமையா, தங்களின் திருநாமம் என்னவோ? நாகநந்தி என்பார்கள். இனிமேல் நள்ளிரவில் கிளம்ப வேண்டாம். சுவாமி சிஷ்ய பிள்ளையிடமும் சொல்லி வையுங்கள். வீரர்கள் குதிரைகளை தட்டி கொண்டு போன பிறகு மூவரும் ராஜவிகாரத்துக்குள் பிரவேசித்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அந்த வெளிக்கதவு சாத்தப்பட்டது. உள்ளே வெகு தூரத்தில் கர்ப்ப கிரகம் தீப வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பரஞ்சோதி பிரமைப்புடன் பார்த்து கொண்டு நின்றான். உள்ளே இருந்து வந்து கொண்டிருந்த அகில் புகையின் வாசனை அவன் நாசியை கிறுகிறுக்கச் செய்யது. புத்த பிக்ஷு அவனுடைய தலையை தொட்டு, பிள்ளாய், எப்பேற்பட்ட ஆபத்து உனக்கு வந்தது? புத்த பகவானுடைய கருணையினால் தப்பித்தாய் என்றான். பரஞ்சோதி அவரை ஏறிட்டு பார்த்து, அடிகளே, எந்த ஆபத்தை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். பெரிய ஆபத்து இந்த விகாரத்தின் வாசலில் வந்தது. குதிரை மேல் வந்தவர்கள் யார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் சுவாமி? காஞ்சிக்கு நான் புதியவனாயிற்றே. பிக்ஷு பரஞ்சோதியின் காதோடு மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய மகன் மாமல்ல நரசிம்மரும் தான் என்றார். பரஞ்சோதிக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டுவிட்டது. நிஜமாகவா என்று வியப்புடன் கேட்டான். ஆம், இருவரும் மாறுவேடம் பூண்டு நகர சுற்ற கிளம்பி இருக்கிறார்கள். வேஷம் தரிப்பதில் மகேந்திர பல்லவருக்கு இணையாக இந்த பரதகண்டத்திலேயே யாரும் இல்லை. பரஞ்சோதி சிறிது நேரம் ஆச்சரிய கடலில் மூழ்கியிருந்துவிட்டு, அவர்களால் எனக்கு என்ன ஆபத்து என்று கேட்டான். புத்த பிக்ஷு கேலி சிரிப்பு சிரித்தார். என்ன ஆபத்து என்றா கேட்கிறாய்? யானை மீது வேலை எறிந்த பிள்ளை நீதான் என்று அவர்களுக்கு தெரிந்தால் நீ பிழைப்பது துர்லபம். அந்த சக்கரவர்த்திக்கு குமரன் இருக்கின்றானே, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த பூமண்டலத்தில் தன்னை விட பலசாலியோ வீரனோ ஒருவனும் இருக்கக்கூடாது என்பது அவனுடைய எண்ணம். அப்படி யாராவது இருந்தால் அவனுடன் மல்யுத்தம் செய்து தோல்வியடைய செய்ய வேண்டும். இல்லாவிடில் யமனுலகம் போக வேண்டியதுதான். சண்டையின் வந்தால் நான் பின்வாங்க மாட்டேன் அடிகளே. சக்கரவர்த்தி குமாரராகவே இருக்கட்டும், யாராய்த்தான் இருக்கட்டுமே என்றான் பரஞ்சோதி. தெரியும் தம்பி, நீ இப்படிப்பட்ட வீரனாய் இருப்பதால் தான் உனக்கு ஆபத்து அதிகம். நீ வேலை எறிந்ததால் தான் கோவில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று பொய்க்குற்றம் சாட்டி உன்னை தண்டித்து விடுவார்கள். பரஞ்சோதிக்கு நெஞ்சில் சுருக்கென்றது.
சுமை தாங்கியில் படுத்திருந்த பொழுது யாரோ பேசிக்கொண்டு போனதும் ஞாபகத்திற்கு வந்தது. நாகநந்தியின் வார்த்தைகளில் இதுவரை நம்பிக்கை இல்லாதவனுக்கு இப்பொழுது கொஞ்சம் நம்பிக்கை உண்டாயிற்று. அப்படிப்பட்ட அநியாயம் கூட உண்டோ என்றான். பரஞ்சோதி, இந்த காஞ்சி பல்லவர்களின் குலத்தொழிலே அதுதான். இன்றைக்கு 150 வருஷங்களுக்கு முன்னால் உன்னைப் போலவே கல்வி பயில்வதற்காக மயூர சன்மன் என்னும் இளைஞன் இந்த நகருக்கு வந்தான். அவன் வீரத்தைக் கண்டு அவர் அசூசை கொண்ட பல்லவ ராஜகுமாரன் அவன் மேல் பொய்க்குற்றம் சாட்டி சிறையில் அடைத்து விட்டான். அப்புறம் மயூர சன்மன் சிறையிலிருந்து தப்பிக்கொண்டு போய் கிருஷ்ணா நதிக்கரையில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்து கொண்டு பல்லவர்களை பழிக்கு பழி வாங்கினான். புத்த பகவானின் அருளால் மயூரசன்மனைப் போலவே நீயும் பெரும் ஆபத்திலிருந்து தப்பிவிட்டாய். பரஞ்சோதி அப்பொழுது குறுக்கிட்டு, அடிகளே, மற்ற ஆபத்துக்கள் ஒருபுறம் இருக்கட்டும், இப்பொழுது எனக்கு பசி என்கின்ற ஆபத்து தான் பெரிய ஆபத்தாய் இருக்கிறது. பசியில் பிராணனே போய்விடும் போல் இருக்கிறது என்றான். நாகநந்தி அவனை மடைப்பள்ளிக்கு அழைத்துச் சென்று உணவு அருந்துவித்தார். பிறகு ஒரு மண்டபத்தின் தாழ்வாரத்துக்கு அவனை அழைத்து வந்து, பரஞ்சோதி, இங்கே படுத்துக்கொள். தூங்குவதற்கு ஒரு முகூர்த்த காலம் கொடுக்கின்றேன். நிம்மதியாக தூங்கு. உனக்கு வந்த ஆபத்து இன்னும் முழுமையாக நீங்கிவிடவில்லை. பொழுது விடுவதற்குள் நாம் கோட்டையை விட்டு போய்விட வேண்டும் என்றார். பரஞ்சோதி அப்படியே அந்த மண்டபத்தின் தளத்தில் சாய்ந்தான். அடுத்த நிமிஷமே நித்ராதேவி அவனை ஆட்கொண்டு விட்டாள். கண்கட்டு மாயம். பரஞ்சோதி தரையில் படுத்த உடனேயே கண்ணை இருந்தான். ஆயினும் அவன் நல்ல தூக்கம் தூங்கினான் என்று சொல்வதற்கில்லை. ஏதேதோ பயங்கர துர்க்கனவுகள் தோன்றி தூக்கத்தை கெடுத்தன. ஒரு சமயம் 5-6 புத்த பிஷுக்கள் வந்து அவனை சூழ்ந்து நின்றனர். அவர்களில் ஒருவர் தம் கையில் இருந்த தீபத்தை தூக்கி பரஞ்சோதியின் முகத்தில் வெளிச்சம் விழும்படி பிடித்தார். ஆமாம், நாகநந்தி சொல்வது சரிதான். இவன் முகத்தில் அபூர்வமான கலை இருக்கிறது. இவன் மாவீரன் ஆவான் அல்லது மகாத்மா ஆவான் என்று யாரோ ஒருவர் சொன்னது போல் இருந்தது. இன்னொரு சமயம் அவனை ஒரு மதயானை துரைத்து கொண்டு வருகின்றது. பரஞ்சோதி சட்டென்று ஒரு பன்னீர் மரத்தின் மேல் ஏறிக்கொள்ளுகின்றான். புஷ்பக்கத்துடன் கூடிய ஒரு பன்னீர் கிளையை ஒடித்து யானையின் மேல் போடுகின்றான். அந்த சமயம் திடீரென்று 2 குதிரை வீரர்கள் தோன்றி, அடப்பாவி, கோயில் யானையை கொன்றுவிட்டாயா என்று கூவிக்கொண்டே தங்கள் கையில் இருந்த வேல்களை அவன் மீது எறிகிறார்கள். மேலும் ஒரு பயங்கர கனவு. நாகநந்தி அடிகள் வந்து அவன் பக்கத்தில் நின்று அவனுடைய முகத்தை உற்று பார்க்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய முகமானது படம் எடுத்து ஆடும் பாம்பின் முகம் போல் மாறுகிறது. அந்த பாம்பு அதன் மெல்லிய பிளவுபட்ட நாவை நீட்டி அவனுடைய முகத்தை தீண்ட வருகிறது. பரஞ்சோதி அலறி புடைத்து கொண்டு எழுந்து விட்டான். பார்த்தால் நாகநந்தி அடிகள் உண்மையாகவே அவன் அருகில் நின்று கொண்டு அவனை குனிந்து பார்த்து கொண்டிருந்தாய். பிள்ளாய், ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஏதாவது துர்க்கனவு கண்டாயா என்று பிஷு கேட்டார். பரஞ்சோதி, இல்லை இல்லை, ஒன்றுமில்லை. நீங்கள் திடீரென்று தொடவே கொஞ்சம் பயந்து விட்டேன் என்றான். பொழுது விடிய இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் இருக்கிறது. புறப்படு, போகலாம். பொழுது விடுவதற்குள் இந்த கோட்டையை கடந்து போய்விட வேண்டும். ஏன் சுவாமி? புத்த தேவருடைய ஆக்ஞை. யாருக்கு? எனக்குத்தான். உன்னை அபாயத்திலிருந்து தப்புவிக்கும்படி ஆக்ஞையை. என்னிடம் உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா என்று அவர் பரிவு ததும்பிய குரலில் கேட்டார். பரஞ்சோதி மௌனமாயிருந்தார். போகட்டும், இன்னும் ஒரே ஒரு முகூர்த்த காலம். இரவு கழிந்து பொழுது விடியும் வரையில் நான் சொல்வதை கேள். புத்ததேவருடைய கட்டளையை நான் நிறைவேற்றி விடுகிறேன். கோட்டைக்கு வெளியே உன்னை கொண்டு போய் விட்டு விடுகிறேன். அப்புறம் உன் இஷ்டம் போல் செய் என்றார். கனிந்த குரலில் கூறிய இந்த வேண்டுகோளை பரஞ்சோதியால் மறுக்க முடியவில்லை. ஆகட்டும் அடிகளே என்றான். அப்படியானால் இன்னும் ஒரு முகூர்த்த காலம் என்னிடம் நம்பிக்கை வைத்து சொன்னபடி கேட்பாயல்லவா? கேட்கின்றேன். உன்னுடைய கண்களை கட்டி இந்த இடத்திலிருந்து அழைத்து போக வேண்டியிருந்தால்? பரஞ்சோதி ஒரு நிமிஷம் திகைத்து நின்றுவிட்டு, எப்படியானாலும் சரிதான் என்றான். உடனே நாகநந்தேடிகள் ஒரு சிறு துண்டை எடுத்து அவன் கண்களை சுற்றி கட்டினார். பிள்ளாய், என் கையை பிடித்து கொண்டே வர வேண்டும். நான் சொல்கிறவரில் கண்ணின் கட்டை அவிழ்க்கவே கூடாது. இப்பொழுது நீ என்னிடம் காட்டும் நம்பிக்கையின் பலன் ஒரு நாள் அவசியம் தெரிந்து கொள்வாய். இவ்விதம் கூறி பரஞ்சோதியின் கரத்தை பிடித்து கொண்டு நாகநந்தி நடக்கத் தொடங்கினார். பரஞ்சோதியின் நெஞ்சு படப்படக்கென்று அடித்து கொண்டது. ஆயினும் அவன் மனதிடம் கொண்டு பிட்சுவை பின்பற்றி நடந்தான். முதலில் புத்த விகாரத்தின் வாசல் வழியாக வெளியேறுவது போலவே பரஞ்சோதிக்கு தோன்றிற்று. பின்னர் வீதியோடு நடந்து போவதாக தோன்றியது.
பன்னீர் புஷ்பங்களின் வாசனையில் இருந்து அன்று முன்னிரவில் மேல் மாடத்திலிருந்து வீதியில் இறங்கிய இடமாக அது இருக்கலாம் என்று அவன் ஊகித்து கொண்டான். இன்னும் சிறிது தூரம் நடந்த பிறகு போகும் திசை மாறியது. சற்று நேரத்திற்கெல்லாம் மீண்டும் பன்னீர் பூவின் நறுமணம். வந்து வழியே திரும்பி போகிறோமா என்ன? இந்த பொல்லாத பிஷு எனக்கு வழி அடையாளம் தெரியலும் இருப்பதற்காக இப்படியெல்லாம் இழுத்தடிக்கிறார் என்று பரஞ்சோதி எண்ணிக்கொண்டான். மறுபடியும் ஒரு கட்டடத்துக்குள் பிரவேசிப்பது போலவே இருந்தது. அகில் புகையின் மனத்திலிருந்து இது ராஜவிகாரம்தான் என்று பரஞ்சோதி தீர்மானித்தான். பிறகு சிறிது நேரம் இருளிடந்து குகையின் வழியாக சுற்றி சுற்றி வருவது போல் தோன்றியது. கண்ணை கட்டி இருந்தபடியால் வெகு நேரம் முடிவே இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதாகப்பட்டது. அடிகளே, இன்னும் எத்தனை நேரம் இந்த கண்கட்டு வித்தை செய்ய வேண்டும்? பரஞ்சோதி கேட்டான். பிள்ளாய், கிட்டத்தட்ட வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் பொறு என்றார் பிக்ஷு. திடீரென்று இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதாக அவன் உணர்ந்தான். பரஞ்சோதி, நாம் வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம், கண்கட்டு சோதனை முடிந்துவிட்டது என்று கூறிக்கொண்டே அடிகள் கட்டை அவிழ்த்தார். புத்த பகவான் அருளால் சொர்க்கலோகத்துக்கே வந்துவிட்டோமா என்று அவனுக்கு தோன்றியது. அவன் கண் முன்னால் அத்தகைய சௌந்தரிய காட்சி தென்பட்டது. அகழி நீரில் அஸ்தமன சந்திரனின் வெள்ளி கிரணங்கள் படிந்து உருக்கிய வெள்ளி ஓடையாக செய்து கொண்டிருந்தது. அகழிப்பால் மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசம் காணப்பட்டது. மரங்களின் உச்சியில் சந்திர கிரணங்கள் இலைகளின் மீது தவழ்ந்து விளையாடின. அகழியில் ஒரு படகு மிதந்து பரஞ்சோதியை சிறை மீட்க உதவி செய்த இளம் பிக்ஷு கையில் துடுப்புடன் படகில் நின்றார். பெரிய பிக்ஷுவும் பரஞ்சோதியும் அகழியின் அருகில் போய் படகில் ஏறினர். படகு நகர்ந்தது. இந்த அகழியை தாண்ட படகு எண்ணத்திற்கு, எளிதில் நீந்தியே கடந்து விடலாமே என்றான் பரஞ்சோதி. ஆம், நீந்த தெரிந்தவர்கள் நீந்தலாம். இந்த அகழியினால் கோட்டை பாதுகாப்புக்குத்தான் என்ன பிரயோஜனம்? எதிரிகள் வந்தால் சுலபமாய் நீந்திவிட மாட்டார்களா என்ன? அதோ பார் என்றார் பிக்ஷு. சற்று தூரத்தில் ஒரு முதலை பயங்கரமாக வாயை திறந்தது. ஐயோ என்றான் பரஞ்சோதி. இதுபோல் நூற்றுக்கணக்கான முதலைகள் இந்த அகழியில் இருக்கின்றன. சாதாரண காலங்களில் அங்கங்கே இரும்பு கூண்டுகளில் அடைத்து வைத்திருப்பார்கள். யுத்த காலங்களில் திறந்து விட்டு விடுவார்கள். நேற்றிரவு திறந்து விட்டு இருக்கிறார்கள். அப்படியானால் யுத்தம் வருவது நிஜம்தானா சுவாமி? பின் எதற்காக இவ்வளவு அமர்க்கலாம் என்று நினைத்தாய் என்றார் பிக்ஷு. பரஞ்சோதி மௌனமாய் இருந்தான். படகு அகழியின் அக்கறையை அடைந்தது.